சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வத்திற்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நாம் மறந்தும் படைக்கக்கூடாது. அது என்ன பொருள் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒருத்தர் வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் குலதெய்வ கோவில்ல போய் அவங்க குடும்பத்தோட பொங்க வச்சு சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. நைட்டு அவங்க கனவுல யாரோ ஒரு உருவம் மட்டும் வந்து வாசல்ல அந்த பொங்கல வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன் என்னன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறமேட்டு குலதெய்வ கோவில்லயும் நாங்க பொங்க வச்சு சாமி கும்பிட்டோம். அந்த கோவில்ல என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் சார்பாவே ஒரு பானை, அரிசி எல்லாமே குடுத்துருவாங்க. நம்ம போய் பொங்க மட்டும் வச்சு குடுக்கணும். அந்த முறைகள் தான் அந்த கோவில்ல இருக்கு. கோவில்ல ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாரி என்னன்னு தெரியலங்க. நாங்க பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஆனா நைட்டு இந்த மாரி கனவுல வந்திருக்கு. என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறப்ப, அந்த பூசாரி சொன்ன விஷயம் என்னன்னா, உங்க பொங்க பானைக்குள்ள நீங்க வேப்ப மரத்துக்கு அடியில நின்னு பொங்க வச்சிருக்கீங்க. அந்த இடத்துல உள்ள வேப்பந்தழைகள் 4, 5 தலைகள் உள்ள விழுந்திருக்கு. அத நீங்க கவனிக்காம இருக்கீங்க. பொங்கல் எல்லாம் கசப்பாயிருச்சு. நாங்க பக்தர்களுக்கு அத பிரசாதமா திருப்பி குடுக்கும்போது தான் தெரிஞ்சது. அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கு. ஆஹா! நம்ம கசப்பான ஒரு பொருளை நம்ம குலதெய்வத்திற்கு படைச்சிருக்கோம். இனிமே அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்ட்டு மறுமுறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று, வேற இடத்துல நின்னு பொங்க வச்சு, அந்த சுவாமிக்கு படைச்சு வழிபட்டு வந்திருக்காங்க. இப்ப கேட்கலாம். இதுல என்னங்க இருக்கு? ஏதோ பொங்கல்ல தெரியாம வேப்பில விழுந்திருக்கு. வேப்பிலையும் சாமி தானே! சாமியோட சொரூபம் தானே! அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேப்பிலை எல்லா நேரமும் எல்லா சாமிக்கும் படைப்பது கிடையாது. உங்களுக்கு ஒரு அம்மனே குலதெய்வமாக இருந்தாலும், அந்த அம்பாளுக்கு 24 மணி நேரம் வேப்பிலை சாற்றுவது கிடையாது. ஆடி மாசம் வேப்பிலை சாற்றுவாங்களே தவிர, மற்ற நாட்கள்ல வேப்பிலை சாற்ற மாட்டார்கள். அதே மாரி தான் நம்ம குலதெய்வத்திற்கும் எந்த ஒரு கசப்பான பொருளை நம்ம வைத்து படைக்கவே கூடாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் குலதெய்வ கோவில்ல பஞ்சக்கூட்டு எண்ணெய் மற்றும் வேப்பெண்ணெயில ஒருபோதும் தீபம் ஏற்ற மாட்டார்கள். இதெல்லாம் கசப்பு தன்மை கொண்டது. நம்ம குலதெய்வத்திற்கு எப்போதும் இனிப்பு படையல்கள் மட்டுமே வைக்கலாமே தவிர, கசப்பு பொருளை ஒருபோதும் வைக்கக்கூடாது. ஒரு சில கோவில்ல பார்த்தீங்கன்னா, பத்திய சாப்பாடு வச்சு அந்த தெய்வத்தை வணங்குவாங்க. அதுல கூட கசப்பு அதிகம் இருக்காதவாறு தான் பார்த்துக்குவாங்க. கசப்பே இருக்காதவாறு தான் பார்த்துக்குவாங்க. ஏன்னா, கசப்பு நம்ம குலதெய்வத்திற்கு ஒருபோதும் வைக்கக்கூடாது. இது விளக்குக்கும் இதற்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில குலதெய்வ கோவில்ல சைவ படையல் தான் போடுவாங்க. அப்படி உங்க குலதெய்வ கோவில்ல உங்க குடும்ப முறைப்படி என்ன படையல் போடுறாங்களா, சைவ படையல்னா சைவ படையல், அசைவ படையல்னா அசைவ படையல் தான் குலதெய்வத்திற்கு நம்ம வைத்து படைத்து வணங்க வேண்டும். இவ்வாறு செய்தால் தான் குலதெய்வம் மனமகிழ்ந்து நமக்கு முழு அனுக்கிரகத்தை கொடுக்கும். அதேபோல குலதெய்வ கோவில்ல நம்ம பொங்க வைக்கிறதா இருக்குல்ல, இல்ல வீட்லயே நம்ம அன்றாடம் குலதெய்வத்தை வணங்கும் போதும் சரி, நம்ம வீட்ல கூட நம்ம அம்மன் ஃபோட்டோவுக்கு வேப்பிலை வைப்போம். அது மறந்தும் உங்க குலதெய்வத்திடம் வந்து விழுவாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆண் குலதெய்வம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல வேப்பிலை இருக்காதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல வீட்ல குலதெய்வத்திற்கு ஏற்றக்கூடிய விளக்குகளாக இருக்கட்டும், இல்ல குலதெய்வ கோவில்ல ஏற்றக்கூடிய விளக்குகள், அல்லது நம்ம படைக்கக்கூடிய பொருட்கள்ல எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. வாசனை மலர்கள் இருக்க வேண்டும். அதேபோல வீட்ல அந்த விளக்கெல்லாம் கொஞ்சம் ஒழுகுது அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த விளக்க முழு மனதோடு உடனே மாற்றி விடுங்கள். ஏன்னா, இது வந்து நம்ம பரம்பரையா அந்த விளக்க வச்சிருக்கோமே, இத நம்ம போற்றலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற யோசனையே வேணாம். எந்த ஒரு உடைந்த பொருளுக்கும், எந்த ஒரு ஒழுகும் பொருளுக்கும் எதிர்ப்பு வினைகள் தான் அதிகமா இருக்கும். அது என்னங்க எதிர்ப்பு வினைகள்னு கேட்டிங்கன்னா, நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய சக்திகள் இருக்காது. எதிர்மறை ஆற்றல்களை அதிகமாக ஈர்க்கும். இதுதான் உங்கள் குடும்பத்திற்கு கஷ்டத்தையும் வரவழைக்கும். முன்னோர்கள் எவ்வளவுதான் நல்லதாக சுவாமிக்கு பயன்படுத்திய பொருளும் நன்றாக இருந்தால் தாராளமாக பயன்படுத்துங்கள். அது உடைந்தது அல்லது பழுதடைந்து விட்டால் தயவு செய்து அது உங்கள் பயன்பாட்டிலும் உங்கள் வீட்டிலும் வைத்து கொள்ளாதீர்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் குலதெய்வமே துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல,
நாளை பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், அதாவது பள்ளிக்கு செல்வதற்கு முன்னால் உங்க வீட்ல கட்டாயம் ஒரு தீபம் ஏற்றுங்க குலதெய்வத்திற்கு. அது குழந்தைங்களோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.